வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். வணக்கம் மக்களே, அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தாவேக்காவை சுத்தி தான் ஒரு 2 விஷயம் அப்படி ஃபயரா கிளம்பிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து தாவேக்காவோட பெண் நிர்வாகியோட அந்த ஆடியோ வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். செயலரோட அந்த அம்மா வந்து பயங்கரமா பேசுது. ஜட்டியோட எல்லாம் உட்கார வச்சு அடிச்சு போடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ எல்லாம் அந்த வாய்ஸ்ல வெளியே வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதை பார்த்துடுங்க. தாவேக்காவுல இந்த அளவுக்கு ஒரு போட்டி போடாம இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும், இரண்டாவது வந்து உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு பயங்கரமான தாவேக்காவுக்கு டென்ஷன் கொடுக்குற அளவுக்கான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு உயர் நீதிமன்றம். அது என்ன அப்படின்னா, கருணை அடிப்படையில 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்க இல்லையா, அந்த அரசாணை, அதாவது வேலை கொடுத்த வேலையை வந்து ரத்து பண்ணிருக்கு. அதை விட சூப்பரான 2-3 கேள்விகளும் கேட்டிருக்கு. என்னன்னா, ஏற்கனவே கருணை, அதாவது அரசாங்க வேலையில இருந்து இறந்தவங்க கருணை அடிப்படையில வேலை கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாலையோரங்கள்ல, சாலை விபத்துகள்ல, பட்டாசு தொழில்கள்ல விபத்துகள்ல இறந்தவங்க ஏதாட்டு அரசு நிவாரணம் தந்துடாதா, வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்காம உங்க சம்பந்தப்பட்ட இதுல இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்குறக்கா இவ்வளவுக்குள்ள நீங்க ஏன் ஒரு ஃபோர்ஸா இருக்கீங்க, இவ்வளவுக்குள்ள பாஸ்டா இருக்கீங்களா ஏன் அப்படின்ட்டு ஒரு கொட்டையும் நம்ம உயர் நீதிமன்றம் வச்சிருக்கு. இந்த 2 விஷயத்தை தான் அந்த தாவேக்காவோட பெண் நிர்வாகி பேசின அந்த வீடியோ வந்து ஆடியோ வந்து பயங்கரமா இருக்கு. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 விஷயங்களும் இன்னைக்கு ரொம்ப விரைவாகவும் விரிவாகவும் பத்துரும். நம்ம சேனல்ல இப்ப தான் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆடியோவை இப்போ நீங்க கேளுங்க, இது உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிடும். வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். ஆடியோவை நீங்க கிளியரா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பேசியிருக்காங்க, என்ன மாதிரி பேசியிருப்பாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ, அதாவது வீடியோ அப்படின்னா யாரு அப்படின்னா, அவர் தான் வந்து அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். அவர் தான், அவரோட முக்கியமான வேலை. ஏன்னா பட்ஜெட்ல வந்து இவருக்கு தனியா ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் ஒதுக்கப்படும். இந்த சின்ன சின்ன ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் சம்பந்தமா சின்ன கட்டங்கள்லாம் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபான்ட்டு அவருக்கு தான் ஒதுக்குவாங்க. அவர் தான் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாரு. அதை வந்து கட்சிக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த டெண்டரோ எல்லாம் அந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன மீறி எப்படி வீடியோ நீங்க சந்திக்க போகலாம், அப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், சண்டைக்கான இந்த சண்டைக்கான இந்த சச்சரவுக்கான இந்த அந்த பெண்மணி, அந்த நிர்வாகி இவ்வளவு கோவப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அந்த பிடிஓவை அந்த மேடம் வந்து சென்னையில இருக்காங்க. சென்னையில இருக்கும்போது லோக்கல் கைஸ், அதாவது லோக்கல் லெவல்ல தாவேக்கா நிர்வாகிகள் வந்து யாரோ வந்து அந்த பிடிஓ அப்ரோச் பண்ணி வந்திருக்காங்க. நான் இருக்கும்போது என்னுடைய தொகுதியில அடுத்தவங்க உள்ள வரதா நான் எப்படி வர விட்டுருவோம் பாரு, அவனை சட்டியோட அடிச்சு உட்கார வச்சிருவேன், கிட்டத்தட்ட கொன்றும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லல. அந்த மாதிரி பேசியிருக்காப்புல. அந்த வீடியோ தான் இப்போ தற்சமயம் வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, ராஜபாளையம் தொகுதி, ராஜபாளையத்துல ஒன்றிய செயலாளர் இருக்காரு லட்சுமணன். அவர் வந்து லட்டு கொடுத்தாராம் பிடிஓ ஆபீஸ்ல போய், நானும் பெரிய புள்ளிதாப்பா அப்படின்ட்டு லட்டு கொடுத்தாப்லையா. லட்டு கொடுத்ததை பார்த்தோன்னே இந்த நிர்வாகி அம்மாவுக்கு பொறுக்க முடியல. ஏன் ஏரியாவில் நீ எப்படிரா வந்து லட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு தாவேக்கோட ஒன்றிய செயலாளர் அவர் இருக்காப்புல, அவர்கிட்ட போய் கூப்பிட்டு ராஜகுரு, அவர் பேர் ராஜகுரு, அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காப்புல, நான் சென்னையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, சென்னையில வந்தவொடனே என்ன பண்றேன் அப்படின்ட்டு பாருங்க அப்படின்ட்டு இருக்காப்புல. உடனே அந்த தாவேக்கா ஒன்றிய செயலாளர் வந்து, அம்மா எனக்கு தெரியாது, எனக்கும் அந்த லட்சுமணனுக்கும் நாங்க 2 கீரி பாம்பு, எனக்கும் அவனுக்கும் ஏனி வச்சு எட்டாது, நீங்க எது வந்தாலும் அந்த மேடம் வந்த பிறகுதான் நீங்க பேசிடுங்க, அந்த மேடம் வந்த பிறகுதான் எல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு நான் பிடிவிட்டு விளக்கமா சொல்லிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உரையாடல்கள் நடந்துகிட்டு வருது. ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு மோசமான வார்த்தைகள்லாம் சட்டியோட உட்கார வைக்கிற அப்படிங்கிறது. இருந்தாலும் அவர் ஒரு தாவேக்காவோட ஒரு நிர்வாகி தான் இருக்கக்கூடும். அவரை வந்து தன்னுடைய கட்சிக்காரர் இந்த அளவுக்கு மிரட்டி பேசுறது எந்த விதத்துல ஏற்படுது அப்படின்ட்டு மக்களாகிய உங்கள் பார்வைக்கு வைக்கப்படுது. நம்ம இதுல எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அவ்வளவுக்குள்ள ஃபோர்ஸா இந்த பெண்மணி பேசியிருக்காங்க அப்படிங்கறதுதான் நமக்கு தெரிய வருது. என்ன இருந்தாலும் நான் சென்னையில இருக்கேன், சென்னையிலிருந்து வந்த பிறகு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்காப்புல அந்த பெண்மணி சென்னையில இருந்து வந்த உடனே என்ன பண்ணுவாங்கிறது வர்ற காலங்கள்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவங்கவுங்க கண்ட்ரோல்ல ஒரு பிடிஓ ஆபீசரை கைக்குள்ள வச்சிருக்காங்க.
அந்த மாவட்ட செயலர்களை மீறி யாரும் வந்து பிடிஓ ஆபீஸ்லயோ பிடிஓவையோ பார்த்து டெண்டர் கூட வாங்க முடியாத சூழ்நிலை தற்போது நடக்குது. அப்படிதாக கேள்வி நமக்கு தெரியல. சொல்ற ஒரு இந்த சோசியல் மீடியாக்களை சொல்ற வச்சு நம்மளும் சொல்றோம். அது வச்சு கேள்வி. அதனால சென்னையில இருக்க அமைச்சர்கள், சென்னையில அவங்க அங்க மாவட்ட செயலர் இருக்கும்போது இங்க இருக்க கடைமட்ட நிர்வாகிகள் வந்து பிடிஓ அப்ரோச் பண்றதுனாலதான் இந்த கூச்சல் குழப்பம், இந்த மிரட்டல்கள் எல்லாம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தாவேக்கா நல்லாட்சி கொடுப்பாங்க, தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு சொன்ன தீய சக்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. அதோட நிர்வாகிகளின் ஆடியோக்களும் வெறும் விவாத பொருளா தான் மாறி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக அரசு வேலை, அதாவது கரூர்ல நம்ம விஜய் அவர்கள், அதாவது சிஎம் ஆகிறதுக்கு முன்ன கரூர்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது 37 பேர் நெரிசல்ல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தான் ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள் தான் வந்து இறந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோட அவங்களுக்கு வந்து அரசு வேலை 35 கொடுத்தாப்புல பணியான கொடுத்து அவங்களுக்கு வேலைக்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டது. அதை ஏற்றுதான் வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குல இருந்து அந்த ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கு. இதுல வந்து சில பேர் ஆதரவாகவும் சில பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்ச நிலையில உண்மையிலே ஏற்கனவே அரசு துறையில வேலை பார்க்கணும் அப்படின்னு நல்லா படிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு எக்ஸாம்ல காத்திருக்கல இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வரவேற்பான தீர்ப்பா தான் இருக்கும். மற்றபடி தாவேக்க கட்சிக்காரங்க அவங்களை சார்ந்தவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு தீர்ப்பா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து 2-3 கேள்விகளும் ஒரு புட்டு கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க உயர் நீதிமன்றம். அதுதான் ரொம்ப பேசும் பொருளாக இருக்கு. அதனாலதான் தாவேக்கா அரசும் தாவேக்காவும் கொஞ்சம் ஒரு டென்ஷன்ல இருக்காப்புல. என்னடா நம்ம வேலை கொடுத்தோம், அதை வந்து நீதிமன்றத்துல அணுகி நிப்பாட்டிட்டாங்களே அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு முணுமுணுப்பும் இருக்கிறதாகவே கேள்விப்படுது. அதுல வந்து முதல்ல ஒரு நல்ல கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீதிமன்றம் சாலை விபத்துல இறந்தவங்களுக்கு நீங்க யாருக்காட்டு வேலை கொடுக்கறதுக்கான எந்த முயற்சிகளை எடுத்திருக்கீங்களா, அதை மட்டும் எடுக்காம அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களையும் இழந்த அந்த குடும்பம் வந்து ஒரு ஆதரவு இல்லாம தான் இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ற அரசு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தா எத்தனையோ கோடி எத்தனையோ வேலைகள் கொடுக்க வேண்டிய இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க கூட்டத்துல வந்ததுக்காக ஒரே காரணத்துக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கு. நல்ல கேள்விதான். நம்ம ஒரு பொதுமக்களா, ஒரு பொது மனுஷனா நம்ம செயலுக்கு பார்க்கும்போது இது நல்ல கேள்வி மாதிரி தான் தெரியுது. அதற்கு ஒரு அல்டர்னேட் வேயும் கொடுத்துருக்கு. சரி, நீங்க அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்து காப்பாற்ற விட அவங்களுக்கு வந்து திறன் மேம்பாடு, அவங்களுடைய அந்த திறன் என்னது, அவங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி மாதிரி கொடுத்து ஒரு சுயதொழில் செய்யறதுக்கான அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சுய தொழில் செய்யறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுங்க. அதன் மூலம் அவங்க சுய தொழில் செய்து போகட்டுமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கு. அது எந்த விதத்துல அக்செப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட்டாசு விபத்துல டெய்லியும் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் செத்துதான் இருக்கு. அவங்களுக்கு இந்த அரசாங்க வேலை கொடுத்துருக்கா. அவங்களுக்கு அவங்களாலேயும் அந்த பட்டாசு விபத்துலயும் இறந்தவங்க குடும்பமும் நிற்கதியா தான் இருக்கு. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் கேட்கதான் செஞ்சிருக்கு. ஏற்கனவே அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு அதுல இறந்தவங்க குடும்பம் எங்களுக்கு எப்படா வேலை கிடைக்கும் காத்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் கிடைக்காம இந்த கட்சிக்காரங்க அப்படிங்கிறதுனால கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு மறைமுகமாகவும் நீதிமன்றம் ஒரு குட்டு கொடுத்ததாகவே தெரிய வருகிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அது எல்லாமே உங்க மைண்டுக்குள்ளே நான் கூட்டுற என்ன தெரியுங்களோ நீங்களே டெஸ்ட் பண்ணிருங்க. அதாவது இழப்பு வந்து எல்லாருக்கும் தான். அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க அரசாங்கம் வேலை கொடுத்துருக்கணும், உங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இழப்பு, அதனால நீங்க கட்சிக்காரங்க மட்டும் தான் வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. ஆனா அதுல உள்ள சட்டத்துறை அமைச்சர் போல சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தையும் வைத்துள்ளார். மேல்முறையீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத வர்ற அந்த தீர்ப்பு பொறுத்து நமக்கு உங்களுக்கு வீடியோ விட்டோம். முக்கிய மக்களே, இன்று தமிழ்நாட்டில் நடந்த 2 சிறப்பான சம்பவங்களே சொல்லலாம், சிறப்பான நியூஸ்களை தொகுத்து தான்
உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது யாரை மனதை புண்படுத்தவோ அல்லது யாருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இல்லை. இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டு அது ஒரு செய்தியாக வெளியிடப்படுகிறது என்பதை தெரிவித்துள்ளோம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.